ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி குக்கிங் உலகிலேருந்து நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சூப்பரான நாளோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்தில் சமைக்கப்பட்ட உப்பு கறி சமைச்சு காட்ட போகிறேன். அதாவது கோழியை அவிச்சு உப்பு கறி வைப்பினேன் முந்தின காலத்தில். ஸோ அந்த கறியை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். எப்படி செய்கிறேன், என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். இந்த மண் சட்டி சூடு ஏறினதுக்கு அப்புறமா இந்த வெட்டி வச்சிருக்கிற கோழி துண்டுகளை இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இதில் எலும்போடு சேர்க்கப்பட்ட கோழி இருக்குது. இது பாய்லர் கோழியில் தான் நான் செய்கிறேன். நாட்டுக்கோழிலையும் செய்து கொள்ளலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். உப்பு போட்டுக்கொள்கிறேன் 1 டீஸ்பூன். உப்பு கறிக்கு கொஞ்சம் உப்பு தேவை. ஸோ அதனால் 1 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். தண்ணி அவியறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஸோ உங்களோட கோழி எக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தண்ணியில் தான் அவிய போகுது இந்த கோழி. ஸோ இப்போ இந்த கோழியை வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் இப்போ மூடி அவிச்சு கொள்ள போகிறேன். ஒரு 10 நிமிடங்கள் அவிச்சு கொள்ள போகிறேன். ஸோ இப்போ மூடிக்கொள்வோம். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த அவிச்ச கோழியை ஒரு பாத்திரத்துக்குள்ளே எடுத்து வச்சு கொள்ளுவோம். ஸோ எல்லா கோழிகளையும் இந்த பாத்திரத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் மஞ்சள் தூள் குறைவாகவும் போட்டுக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. கோழி அவிஞ்ச தண்ணியே போலுக்க விட்டுக்கொள்ளுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் அதாவது நல்லெண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் விட்டு பொரிக்க போகிறேன். அதாவது ஸ்பைசி எல்லாத்தையும் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ அதை போட்டுக்கொள்கிறேன். உள்ளின்ற அளவு சொல்லையில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய், பட்டை, அதாவது பே லீஃபு, அன்னாசிப்பூ, கராம்பு எல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இடித்து வச்சுருக்கிற உள்ளியம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ பெருஞ்சீரகம், நச்சீரகம் இதில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ கடுகு கூடி போட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு லைட்டான ஒரு டோஸ்ட்டு பதம் பெறும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன பீஸா. ஸோ அதை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். வெங்காயம் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கரமல் மாதிரி வரும் பொழுது இந்த கோழியை இதுக்குள்ளே கொட்டிக்கொள்கிறேன். இப்போ கோழியையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அந்த மசாலா எல்லாம் கோழியில் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு பவுடர் அதாவது போட்டுக்கொள்கிறேன் 1 டீஸ்பூன் அளவில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடித்து வச்சிருக்கிற சில்லி ஃப்ளாக்கை போட்டுக்கொள்கிறேன். அதாவது செத்தல் மிளகாயை இடிக்கப்பட்டு இதில் அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுதான் இந்த ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த உப்பு கறின்ற அதாவது செத்தல் மிளகாய் தான் போடுறது. எந்த விதமான மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை மேலுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ கருவேப்பிலை வாசத்துக்கு போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்து அதையும் புளிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். ஸோ உப்பு கறி ரெடி ஆகிட்டுது. அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உப்பு கறி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்படி நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இன்றைக்கி ரைஸோடு தான் நான் இந்த உப்பு கறியை சாப்பிட போகிறேன். அதாவது அவிச்ச கோழியில் செய்யப்பட்ட உப்பு கறி. நீங்கள் உப்பு தேவைன்னு சொன்னால் இன்னும் தூக்கலாகவும் போட்டுக்கொள்ளலாம். எனக்கு இவ்வளோ உப்பு போதுமன்றபடியாக நான் போட்டிருக்கிறேன். ஸோ அமேசிங்காக வந்திருக்கு உப்பு கறி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவையும் இப்படியான ரெசிபியை செய்து சாப்பிட்டு கொள்வதற்காக மறந்துவாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.